சாலை விபத்தை தடுக்க விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பாரதி நகர் தேசிய உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு என்ன கூறுகிறார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பாரதி நகர் பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வதற்கு பாரதி நகரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை சுமார் தினந்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர் கடந்து செல்கின்றனர். சாலையின் அந்தப்புறம் பொதுமக்களுக்கான குலதெய்வ கோயில்களான ஐனாரப்ப கோயில், பாவாடர் கோயில், விவசாய நிலங்கள் என அனைத்தும் உள்ளது. மேலும் நெடுஞ்சாலை கடந்துதான் பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை மக்கள் நடந்து சென்று கடக்கும் போது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போதும் அதிவேகமாக வரும் வாகனங்கள் மோதி விபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். விபத்துகளில் அரசூர் பாரதிநகர் பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இறந்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து வெளியூர் நபர்களும் உயிரிழந்துள்ளனர். இதனால் பாரதி நகரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை கடக்கவும் உயிரிழப்பு தடுக்கவும் கடந்த 2 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்தினரும் நகாய் அதிகாரிகளும் மனு அளித்துள்ளனர். ஆனால் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்காததால் அரசூர் பாரதி நகர் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு அரசூர் கூட்டுச்சாலையில் உள்ள கூட்டுச்சாலையில் மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அதில் பொதுமக்களிடம் பேசிய நகாய் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் 2 மாதத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கான உறுதிமொழியை அளித்திருக்கிறார். மேலும் பொதுமக்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அல்லது திட்ட இயக்குனர், நெடுஞ்சாலைத்துறையின் திட்ட இயக்குனர் வந்து நேரில் பதிலளித்தால் மட்டுமே கலந்து செல்வதென தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத்.